World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையின் 44வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் இருக்கரம் கூப்பி மீண்டும் வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். வாஸ்துவில் வாழ்வியல் பரிகாரங்கள். பொதுவாக இன்றைக்கி நிறைய ஜோதிடர்களிடையில் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் ஒன்றா இணைக்கக்கூடாது, வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்து நிபுணர்களாக இருக்கிறவங்க நாங்கள் ஜோதிடத்தில் நம்பிக்கையே கிடையாது, நாங்கள் வாஸ்துவை வச்சே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடர்கள் வாஸ்து வேலை செய்யாது, ஜோதிடம் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சி சில இடங்களில் இருக்குது. ஒரு சில பேர் மட்டும்தான் ஜோதிட வாஸ்துன்னு சொல்லிட்டு ஜோதிடத்தையும் வாஸ்துவும் இணைத்து பலன் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன கட்சி சார் அப்படின்னு கேட்கலாம். நான் ஜோதிட வாஸ்து பார்க்கக்கூடிய கட்சி. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக வாஸ்து கிளாஸ் தான் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 120 மாணவர்கள் படித்தாங்க. 120 மாணவர்களுக்கும் வாஸ்து கற்றுக் கொடுத்து இப்போ அவங்களே போய் ஒரு 10 இடத்துல வாஸ்து பார்த்து சம்பாதிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் உருவாக்கி விட்டாச்சு. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கேசவன் ஐயா. அவர் நம்ம வாஸ்து கிளாஸ் படித்தார். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த விஷயம் ஜோதிடத்துக்குள்ளே வராமல் இருக்காது. ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை விஷயங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கலை. நீங்கள் எதையுமே ஜோதிடமாக தான் பார்க்கணும். அப்போ ஜோதிடம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்க்கும்போது நீங்கள் செய்த கர்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் ஜோதிடம். உங்கள் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெகட்டிவான பலனை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலனை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க ஜாதகத்தை பார்க்குறீங்க. அவங்க ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கும், ஒரு கிரகம் நல்லா இருக்கும். அப்போ அதுக்குண்டான பரிகாரம் பண்ணி அந்த கிரகத்தோட கெடுதல்கள்லேருந்து அவங்களை காப்பாற்றுறீங்க. ஜாதக ரீதியாக பரிகாரம் சொல்கிறீங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுது. சில பேருக்கு ஜாதக ரீதியாக பரிகாரம் பண்ணியும் அவங்களுக்கு ஜெயிக்க முடியல. அடுத்தது எங்கே சார் நம்ம அவங்கள சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்துங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒரு ஜாதக ரீதியாக ஒரு விஷயத்தை பார்த்து சரி பண்ண முடியல அப்படிங்கும்போது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்திலேயே வாஸ்துங்கிற ஒரு விஷயம், நாம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு அமைப்பு. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் சரி பண்ணணும். அதே மாதிரி தான் நியூமராலஜியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் சரி பண்ணணும். அப்போ ஒரு ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி இந்த 3 விஷயத்தையும் ஒரு மனிதனுக்கு பார்த்து சரி பண்ணிட்டாலே அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 3க்குள்ளேயும் அந்த கிரகம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஜோதிடம் வேறு வாஸ்து வேறு அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஜோதிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் வாஸ்து. அப்போ ஜோதிட வாஸ்துவாக தான் நீங்கள் அணுகணும். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், வாஸ்துவில் வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது 100க்கு 60 to 70% இடத்துல எல்லா வாஸ்துவுமே பிரச்சனையாக தான் இருக்குது. அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஜாதகத்தை ஃபஸ்ட்டு அனுப்ப சொன்னீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்தே அவங்க வீட்டில் என்ன வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிடலாம். உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளே எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த கிரகம் சார்ந்த விஷயம்தான் அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடாக இருக்கும். வாஸ்துவில் காமனாக என்ன சொல்கிறோம், பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5 தத்துவங்களை வாஸ்துவில் எடுக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவம்னு சொல்லக்கூடிய அக்னி தத்துவம். சாதாரணமாக இப்போ இந்த ஒரு மண்டபத்துக்குள்ளே இருக்கீங்க, இந்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே தென்கிழக்கு மூலை அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், அக்னி மூலைன்னு சொல்லுவோம். தென்மேற்கு மூலை என்ன சொல்லுவோம், நிலத்தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். வடமேற்கு மூலை என்ன சொல்கிறோம், வாயு தத்துவம், காற்று தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். வடகிழக்கு மூலையை ஜல தத்துவம், நீர் தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மஸ்தானத்தை என்னன்னு சொல்கிறோம், ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பஞ்சபூதங்களை நீங்கள் எந்த ஒரு இடத்துக்குள்ளே போனாலும் இந்த பஞ்சபூதம் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிளாஸாக எடுத்தேன். இப்போ ஜஸ்ட்டு அடுத்து நான் பேசக்கூடிய ஒரு 30 நிமிஷத்தில் நீங்களே ஒரு குட்டி வாஸ்து ஜோதிடர் ஆயிடலாம்.
ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனால் இந்த மூளை பிரச்சனையாக இருக்கா, அப்போ இந்த பிரச்சனை இருக்குன்னு அடித்து சொல்லுங்கள், அது நிச்சயமாக இருக்கும். பிரச்சனை இருக்குன்னு மட்டும் சொன்னால் பத்தாது, அதுக்கு பரிகாரமும் சொல்லணும். அப்போ இந்த பரிகாரம் சொல்லும்போது இங்கே வாஸ்துவில் என்ன ஒரு பிரச்சனைனா, பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த இடத்த சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு பரிகாரமாக வரும். அப்போ அக்னி தத்துவத்தில் என்ன இருக்கணும்? அக்னி சம்பந்தமான விஷயங்கள் தான் இருக்கணும். அப்போ அக்னி தத்துவத்தில் ஒரு வீட்டோட தென்கிழக்கு மூலையில் அடுப்பு இருக்கலாம், ஈபி இருக்கலாம், ஈபி சம்மந்தமான சுவிட்ச் பாக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்கலாம். அந்த இடத்துல அது இல்லாமல் பாத்ரூமோ பூஜை ரூமோ இந்த மாதிரி விஷயங்கள் அமைஞ்சால் அப்போ அந்த வீட்டில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அக்னி தத்துவம் பாதிச்சிருச்சு, தென்கிழக்கு மூலை பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த பாதிப்பு எப்படி வெளிப்படும் அந்த மக்களுக்கு அப்படின்னா, அதை மறுபடியும் கிரக ரீதியாக தான் நீங்கள் அணுகணும். அப்போ அந்த கிரக ரீதியாக அணுகணுன்னா அதுக்கு என்ன தெரியணும்? ஒவ்வொரு தத்துவமும் எந்த கிரகத்தின் கண்ட்ரோலில் வருதுன்னு தெரியணும். அப்போ அந்த அக்னி தத்துவம்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு மூலை சந்திரனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அக்னி மூலை ஒரு வீட்டில் சரியாக இல்லைன்னா சந்திரன் சம்மந்தப்பட்ட அத்தனை பாதிப்புகளும் அவங்களுக்கு வரும். ஒரு வீட்டுக்கு போகிறோம், தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த வீட்டில் யாருக்குமே மனநிலை ஒழுங்காக இருக்காது. மனநிலை ஒழுங்காக இருக்காது. வீட்டுக்கு போனோடனே ஒரு பலன் சொல்லுங்கள், வீட்டில் மன நிம்மதி இல்லையா? ஆமாம், மன நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மா உறவில் இருக்கக்கூடியவங்க, சந்திரனுடைய உறவு காரகத்துவங்களை அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். யார் வருவாங்க? அம்மா, மாமியார். அந்த வீட்டில் அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு படுத்திக்கிட்டே இருக்கும். சந்திரன்னா என்ன? உணவு. சாப்பிட்ற உணவு ஒழுங்காக ஜீரணமாகாது, ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை வரும், உடம்புல நீர் சத்து குறைபாடுகள் வரும், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வீட்டில் வசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சைக்காட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம், அந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரும். அப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு மூளை பாதிக்கப்பட்டால் அதுக்கான கிரகம் யாரோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தால் அந்த பிரச்சனை வெளிப்படும். இப்படி அழகாக சொல்லிடலாம். சரி, அப்போ அந்த பாதிப்பு இருக்குது சார், அப்போ என்ன பண்ணணும்? சமையல் கட்டு இல்லைன்னா ப்ராப்பராக அங்கே சமையல் கட்டு வரணும். அங்கே பாத்ரூம் இருந்தால் அந்த பாத்ரூமை எடுக்கணும். இதுதான் வாஸ்து ரீதியாக பரிகாரம். இதை சரி பண்ணிட்டா மாற்றம் கிடச்சிரும். போய் நம்ம சொல்லிட்டு வந்துடுறோம். சொல்லிட்டு வந்தோடனே சமையல் கட்டை இடிக்கணுமா சார், பாத்ரூமை இடித்து கட்டணுமா சார், இதுக்கு 5 லட்ச ரூபா செலவாகும். செலவாகுமா? மினிமம் 1 லட்ச ரூபா செலவாகும்ல. அப்போ அந்த காசு உங்களுக்கு வரணும்ல. அந்த காசு வந்தால் தானே செலவு பண்ணி மாற்ற முடியும். அது வரைக்கும் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அது வரைக்கும் அந்த குறைபாடு எங்களை பாதிக்காமல் இருக்கணும், எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கணும். அதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணுறது? தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் சந்திரனுடைய காரகத்துவம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குதுன்னா அப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வாழ்வியல் பரிகாரம் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம்? தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி பண்ணிட்டு வாங்க. என்ன பாதிப்பு உங்கள் வீட்டுக்கு வருமோ அந்த பாதிப்பு உடையவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டா அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். அதான் வாழ்வியல் பரிகாரம். எந்த உறவு அந்த வீட்டில் தென்கிழக்கு மூலையால் பாதிக்கப்படுதோ அந்த உறவை அந்த வீட்டில் வாழ விடாமல் கொஞ்சம் வேறு வீட்டில் வசிக்க சொல்லுங்கள். தென்கிழக்கு மூலை பாதிப்பு இருக்குது, அந்த மூளையை நீங்கள் சரி பண்ணுற வரைக்கும் அம்மா அந்த வீட்டில் வசிக்க வேண்டாம், வேறு வீட்டில் வசிக்கணும். மாமியார் அந்த வீட்டில் வசிக்கக்கூடாது. அப்போ அந்த உறவு அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த உறவுக்கு பாதிப்பு வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சந்திரன் சம்பந்தமான காரகத்துவ பொருளை நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணணும்? தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் தானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அக்னி தத்துவம் தான் பிரச்சனையாக இருக்குது. அக்னி தத்துவ பொருளை தானம் பண்ணுங்கள். யாருக்காவது அடுப்பு, ஸ்டவ்வு இந்த மாதிரி டொனேட் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு பரிகாரம் இருக்குது. இந்த 4 பரிகாரம் செஞ்சுட்டா நீங்கள் அதை ப்ராப்பராக அந்த வாஸ்துவை சரி பண்ணுற வரைக்கும்
உங்களை ஓரளவுக்கு என்ன பண்ணுவோம், தற்காலிகமாக பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கலாம். இதே ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஃபேமிலியில் பாருங்கள், சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் 8ல் மறைவு, சந்திரன் அஸ்தமனம், சந்திரன் நீசம், இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் தென்கிழக்கு மூலை பாதிக்கப்படும். இதே சந்திரன் புஷ்கரமாக இருக்கிறவங்க, அவங்க எந்த வீடு வாங்கினாலும் சரி, அவங்க பேரில் ஒரு 5 வீடு இருந்தாலும் எப்பயுமே தென்கிழக்கு மூலை அவங்களுக்கு பாதிப்பே வராது. சூப்பராக அமையும், அருமையாக இருக்கும். சமையல் கட்டு கரெக்டாக அமைச்சிருப்பாங்க சந்திரன் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம், அந்த மூளை சம்பந்தமான கிரகம் நல்லா இருந்தால் வாஸ்துவில் குறைபாடு வராது. அப்போ சந்திரன் கெட்டு போனவங்க, நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கே போகிறீங்கன்னா உங்களுக்கு எங்கே ஆப் அடிக்கும், தென்கிழக்கு மூளை மூலமாக தான் பிரச்சனையை கொண்டு வரும். அப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்ததை ஒரு வீட்டுக்கே போகணும். அடுத்த மூளை தென்மேற்கு மூளை, நிலத்தத்துவம்னு சொல்கிறோம். நம்ம எல்லாரும் நிலையாக நிற்கணும்னா என்ன வேணும் சார்? நிலம் இருந்தால் தான் நிலையாக நிற்க முடியும். அது ஒரு நிலையான அமைப்பை சொல்வது தான் தென்மேற்கு மூளை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்குகிற மூளை அந்த மூளை நிலத்தத்துவம். அப்போ வெயிட்டான பொருட்களை எல்லாத்தையும் நிலத்தத்துவத்தில் கொண்டு போய் வைங்க. மாஸ்டர் பெட்ரூமை அந்த இடத்துல அமைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி அந்த இடத்துல படுத்து உறங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கு நிலையான உறவு இருக்கணுங்கிறதுக்காக. அதான் வாஸ்துவில் சொல்லப்படுற தத்துவம். ஒருவேளை அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு பாதிப்பு இருக்குது, அங்கே கொண்டு போய் சமையல் கட்டை வைக்கிறது, பாத்ரூமை கட்டுறது, பூஜை ரூமை வைக்கிறது, தென்மேற்கு மூலை கொஞ்சம் கட்டாக இருக்கிறது, அதில் தென்மேற்கு மூலை இழுத்துருக்கிறது, தென்மேற்கு மூலையில் ஓப்பனிங் இருக்கிறது, இப்படி பல்வேறு விதமான வாஸ்து குறைபாடுகள் இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ராகு கண்டிப்பாக கெட்டு போயிருக்கும். ராகு கெட்டு போனவங்களுக்கு தான் தென்மேற்கு மூலை பாதிக்கப்படும். அப்போ என்ன நடக்கும் பலன்களா? ராகு சம்மந்தமான நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எல்லாமே நடக்கும். ராகுனா என்ன? உடலளவில் மர்மமான நோய்களை உண்டு பண்ணும், கொடிய நோய்களை ஏற்படுத்தும், மரண பயத்தை கொடுக்கும். உடம்புல சின்னதாக ஒரு இடத்துல கட்டி வரும், கேன்சராக இருக்குமோன்னு போய் டெஸ்ட் எடுப்பாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் இந்த பலனை சொல்லுங்கள். எல்லோரும் வீட்டில் மரண பீதியோடு வாழ்கிறீங்களான்னு கேட்டால் ஆமாம் சார், மரண பீதி வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அமானுஷ்யமான விஷயம் வீட்டுக்குள்ளே நடக்குதான்னு கேட்டால் அமானுஷ்யமாக இருக்குது சார், ஏதோ வீட்டில் கருப்பு உருவம் நடமாடுற மாதிரி இருக்குது, வீட்டில் யாரும் நிம்மதியாக தூங்க முடியல, எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் உடல் அசதியாக இருக்குது. அந்த ராகுவோட இம்பேக்ட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். இதில் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா பையன் பொண்ணு இருக்காங்கன்னா, யாருடைய ஜாதகத்தில் ராகு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களை அந்த மூளையோடைய நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாமே பாதிக்கும். அந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும். அது மிக மோசமான பாதிப்பாக இருக்கிற பட்சத்தில் கேன்சர் வரைக்கும் மோசமான நோயை கொடுக்கும். என்ன ராகுனா என்ன? புற்றுநோய். அதே மாதிரி விடோக்கள்னால் யார்? விதவைகள். இந்த தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்ட வீட்டில் ஒரு விதவைகள் வாழக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணும். அந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்திடும். அப்போ இதுக்கு என்ன சார் வாழ்வியல் பரிகாரம் பண்ணுறது? அது என்ன தத்துவம்னு சொன்னோம்? நில தத்துவம்னு சொன்னோம். தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பை சரி பண்ணணும். சரி பண்ணுற வரைக்கும் தற்காலிகமாக ஏதாவது ஒரு கோயில் கட்டுமானத்திற்கு திருப்பணிக்கு உதவி செய்யணும். கோயில் கட்டுமானங்கிறது எந்த தத்துவத்தில் வருது? நில தத்துவத்தில் வரக்கூடியது. அப்போ கோயில் கட்டுமானத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராகு சம்பந்தமான பொருள், கருப்பு உளுந்த வடை, உளுந்தங்கஞ்சு, இதை அடிக்கடி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்,
கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இப்படி பண்ணிட்டு வரும்போது என்னாகும்னா, தென்மேற்கு மூளை பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிப்பை சரி பண்ணுற வரைக்கும் தற்காலிகமாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இது எல்லாமே தற்காலிகமான பரிகாரம் தான். தென்மேற்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கு சார், வாழ்வியல் பரிகாரம் கொடுத்துட்டாரு, நான் அந்த மூளையை சரி பண்ணாமல் வாழ்வியல் பரிகாரம் மட்டும் செஞ்சுக்கிட்டே வாழ்ந்துடலான்னு நினைக்காதீங்க. அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு மைல்டு டோசேஜ் மாதிரி உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி கருப்பு கலர் ரிப்பனை அந்த வீட்டுக்குள்ளே அடிக்கடி கட் பண்ணி போடலாம். ஏன்னா ராகுவோடைய நெகட்டிவான கதிர்வீச்சு உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு கருப்பு கலர் ரிப்பன். ராகுனா எல்லோரும் ப்ளூன்னு நினைப்பீங்க, ப்ளூ கிடையாது, ராகுனா கருப்பு, சனி தான் ப்ளூ. அப்போ கருப்பு கலர் ரிப்பனை வீட்டோட தென்மேற்கு மூலையில் கட் பண்ணி போடணும். அதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, ராகு காலத்தில் செய்ய வேண்டும். அதே மாதிரி அடுத்த மூளை காற்று தத்துவம், வாயு மூளைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு மூளை. இந்த வடமேற்கு மூளை அப்படிங்கிறது நிலையில்லாத தன்மையை கொண்டது, நிலையில்லாத தன்மை. அதனால தான் என்ன சொல்லுவோம், கெஸ்ட்டு பெட்ரூமை வடமேற்கு மூலையில் வைங்க. ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிலையாக நம்ம வீட்டில் வந்து தங்க மாட்டாங்க, வருவாங்க 2 நாள் தங்குவாங்க போயிடுவாங்க. அந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன வரணும், பஞ்சபூதத்தின் அடிப்படையில் கழிப்பறை இருக்க வேண்டும். அப்போ அந்த கழிப்பறை இருக்கக்கூடிய இடத்துல போய் சமையலறை இருந்தால் என்ன ஆகும், அப்போ அந்த வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம், வாயு மூளை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அந்த வடமேற்கு மூளை, அந்த வடமேற்கு அப்படிங்கிற விஷயம் எதன் அடிப்படையில் இயங்குது, கேதுவோட அடிப்படையில் இயங்குது. அந்த மூளை பாதிக்கப்பட்டால் பைல்ஸ் ப்ராப்ளம் வரும், ஆசன வாயில் பிரச்சனை வரும், எல்லா விதமான தடைகளும் காரிய தடைகளும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். யாருக்கெல்லாம் வடமேற்கு மூளை வீட்டில் ஒழுங்காக இல்லையோ அவங்களுக்கு காரிய தடை எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். சின்னதாக பேங்கில் போய் பணம் எடுக்கலான்னு போவீங்க, ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கலான்னு போவீங்க, நீங்கள் போகிற டைமில் ஏடிஎம்மில் பணம் இருக்காது, திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போய் எடுக்கிற மாதிரி சூழல் வந்துடும். சகல விதமான விஷயங்களையும் காரிய தடை ஏற்படும். கேதுனாலே காரிய தடை அந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டு பண்ணும். இவங்களுக்கு என்ன ஆகும்னா, போலித்தனமான ஆன்மீகத்தில் போய் மாட்டிக்குவாங்க. கேதுவோடைய தன்மை போலித்தனமாக செயல்படும். போலி சாமியார்கிட்ட போய் மாட்டுறது, போலி ஜோசியர்கிட்ட போய் மாட்டுறது, பரிகாரத்துக்காக யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாறுறது, இது எல்லாம் நடக்கும் வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டிருந்தா. அப்போ இதெல்லாம் பலன், இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் பலன். இந்த பலனை நீங்கள் தற்காலிகமாக கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன செய்யணும், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. அதேமாதிரி தென்மேற்கு மூளை ராகுன்னு சொன்ன மாதிரி வடமேற்கு மூளை கேதுங்கிறனால, இந்த ராகுங்கிறது பாட்டன் வழி உறவுகள், கேதுங்கிறது பாட்டி வழி உறவுகள். அப்போ அந்த மூளை பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் தாத்தா இருந்தால் அவருக்கு கண்டம் ஏற்படும். வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்ட வீட்டில் பாட்டி இருக்காங்கன்னா பாட்டிக்கு கண்டம் ஏற்படும். இப்போ பாட்டி வழி உறவுகள், தாத்தா வழி உறவுகள் அந்த மாதிரி மூளை பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடாது. அவங்க அந்த வீட்டில் இருந்தால் அவங்க உயிருக்கு ஆபத்து வரும். கேது அப்படிங்கிறது கொள்ளு தானம் செய்யலாம். அதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னா என்ன மாதிரியான நெகட்டிவான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்களோ அதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த பாதிப்பு குறையும். வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டால் பைல்ஸ் ப்ராப்ளம் வரும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ டாக்டரை போய் பைல்ஸ் ப்ராப்ளத்துக்காக செலவு பண்ணி பார்க்கணுமா? அப்போ வேற ஒருத்தர் பைல்ஸ் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டால் அவருக்கு போய் நீங்கள் மருத்துவ உதவி பண்ணிட்டீங்க, அவருடைய மெடிக்கல் செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இவ்வளோதான் கான்செப்ட்.
அடுத்தது வடகிழக்கு மூலை. வடகிழக்கு மூலை என்னன்னு சொல்கிறோம்? நீர் தத்துவம், ஜல மூலைன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஒரு சம்பு இருக்கலாம், கிணறு இருக்கலாம், நீர் தத்துவம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அது எப்பயுமே கொஞ்சம் காற்றோட்டமாக பள்ளமாக இருப்பது ஒரு சிறப்பு. சில இடங்களில் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய சுவரை எழுப்பி வடகிழக்கு மூலையை அடைச்சிருவாங்க. அல்லது சில இடங்களில் வடகிழக்கு மூலை கட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்போது என்ன ஆகும், அங்கே டிவைன் எனர்ஜியே உள்ளே வராது. அப்போ அந்த பாதிப்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கோட கண்ட்ரோலர் புதன். அப்போ வடகிழக்கு பாதிப்பு இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஞாபக சக்தி குறைபாடு உள்ள குழந்தைகள் இருப்பாங்க, படிப்பில் பிரச்சனை உள்ள குழந்தைகள் இருப்பாங்க, தோல் பிரச்சனை வரும். எல்லாமே அந்த பாதிப்பை எப்படி சொல்கிறோம், கிரகத்தின் அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறோம். நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வரும். தாய்மாமன் உறவில் விரிசல் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். டாக்குமெண்ட் பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு கிரகமும், நான் சொன்ன கிரகத்தோடைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அதுமாதிரி புதன் தான் இளைய மகள் இளைய மகன் அர்த்தம். ஒரு வீட்டில் கடைக்குட்டியாக இருக்காங்கன்னா ரெண்டாவது குழந்தை, அவங்க தான் இளைய மகள் இளைய மகன். அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். எங்கெல்லாம் இந்த வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டில் மூத்த பையனுக்கு பிரச்சனை வராது, இளைய மகள் இளைய மகனுக்கு தான் பிரச்சனை வரும். கடைசியாக பிறந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும், வடகிழக்கு மூலை உங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டால் முதல்ல அந்த இளைய மகள் இளைய மகனை வீட்டில் வச்சுக்கூடாது, ஹாஸ்டலில் போட்டுடணும். அந்த வடகிழக்கு மூலையை சரி பண்ணுற வரைக்கும் அவங்க ஹாஸ்டலில் இருக்கணும். திருநங்கைகளுக்கு அடிக்கடி உதவி செய்யணும். நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், ஸ்டேஷ்னரி ஐட்டம், இந்த மாதிரி புதன் சம்பந்தமான காரகத்துவ பொருளை தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும், தற்காலிகமான ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆகாய தத்துவம் இயங்கக்கூடிய இடம். வீட்டோட பிரம்மஸ்தானத்தை ரொம்ப ஸ்பேசியஸாக வைக்கணும். நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பில்லரை போடுறது, ஒரு டைனிங் டேபிள் போட்டு வைக்கிறது, அந்த பிரம்மஸ்தானத்தை அடைச்சி வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும், பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்ட வீடாக மாறிடும். பிரம்மஸ்தானம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா சூரியனுடைய கண்ட்ரோல். அப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா, அந்த வீட்டோட தலைவர்னு சொல்லக்கூடிய அப்பாவுக்கு பிரச்சனை வரும், மாமனாருக்கு பிரச்சனை வரும், வீட்டோட தலைமகன்னு சொல்கிற முதல் ஆண் வாரிசுக்கு பிரச்சனை வரும். அந்த வீட்டில் அரசியலில் போய் பணத்தை இழந்தவங்க இருப்பாங்க, தலையில் அடிபடக்கூடிய சூழல் வரும், இல்லை தலையில் ஏதாவது கட்டி வருது, நோய் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். இந்த பாயிண்டெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டிடுங்க. ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறீங்களா, இந்த பேப்பரை கையில் கொண்டு போங்க. அங்கே பார்த்துட்டு அந்த குறைபாடு இருக்கா, அந்த பேப்பரில் இருக்கிறத அப்படியே படிங்க, அப்படியே இருக்கும். அதுக்கு வாழ்வியல் பரிகாரமும் சொல்லிட்டு வந்துடுங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிரச்சனைலேருந்து நிரந்தரமாக வெளியில் வரலாம். இந்த மாதிரி பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நடக்கும். இதே ஒருத்தங்களுக்கு சூரியன் உச்சமாக, சூரியன் ஆட்சியாக, சூரியன் புஷ்கரத்தில் ரொம்ப வலிமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிரம்மஸ்தானம் சூப்பராக இருக்கும், அந்த வீட்டில் அருமையாக இருக்கும். அப்போ இந்த 5 தத்துவங்களையும் எந்தெந்த கண்ட்ரோலில் இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, மத்திய பகுதின்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானம். இந்த பாதிப்பு இருக்கும் பொழுது அந்த கிரகம் சம்பந்தமான உயிர் காரகத்துவம் பாதிக்கப்படும், உடல் காரகத்துவம் பாதிக்கப்படும், உயிரற்ற காரகத்துவம் பாதிக்கப்படும். இவ்வளோதான் விஷயம். வாஸ்து ஒன்றும் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டே கிடையாது, ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட்.
இந்த பஞ்சபூதம் ஒரு வீட்டில் கரெக்டாக பேலன்ஸாக இருந்தாலே மேக்ஸிமம் அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வாஸ்துவோட கம்பைன் பண்ணுங்கள். இப்போ முடக்கு தோஷம் அப்படின்னு படிக்கிறோமா, முடக்கு தோஷம்னு படிக்கிறோமா? அப்போ யாருக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் புதன் முடக்கமாக இருக்கோ அவங்க வீட்டில் பாருங்கள் வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கும். யாருக்கெல்லாம் சந்திரன் முடக்காக இருக்கோ அவங்களுக்கு தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கும். ராகு கேதுக்கள் முடக்கில் பாதிக்கப்பட்டால் தென்மேற்கு மூலை அல்லது வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு கிரகம் ஜாதகத்துக்குள்ளே எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை வச்சே நம்ம வாஸ்துவாக சொல்லிடலாம். பிரம்மஸ்தானத்துக்கு வாழ்வியல் பரிகாரம், சூரியனுடைய காரகத்துவ பொருள் ஹெல்மெட் டொனேட் பண்ணுங்கள். குரு நார்த், வடக்கு. இந்த மெயினாக இந்த 5 தத்துவங்களை பஞ்சபூதமாக பார்க்கணும். அதை சரி பண்ணிங்கனாலே போதும். இப்போ பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் 2 வீலரில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபடும். அப்போ என்ன பரிகாரம்? ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அது நிவர்த்தி ஆகிடும். தலையால் பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க. தலையில் கட்டி, பிரெயின் டியூமர், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, தலையில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் உதவி கேட்குறவங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். கோதுமை தானம் ரெகுலராக செய்யுங்க. ஆரஞ்சு கலர் ரிப்பனை கட் பண்ணி போடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஒரு பேட்டர்ன் இருக்குது. எந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மூளையை சார்ந்த பொருளை தானம் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த ரிப்பனை கட் பண்ணி போடணும். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் அப்பாங்கிற உறவு, மாமனாருங்கிற உறவு, ஆண் வாரிசு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவங்க அந்த வீட்டில் வசிக்காமல் வேறு இடத்துல வசிக்கிறது நல்லது. இல்லைன்னா அந்த இடத்த சீக்கிரமாக சரி பண்ணணும், இல்லை அந்த வீட்டை காலி பண்ணணும், வேறு வீட்டுக்கு போயிடணும். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்போ இந்த 5 விஷயங்களை சரியாக பார்த்து அதை சரி பண்ணிட்டாலே மேக்ஸிமம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இந்த 5 விஷயங்களை சரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், சார் இந்த 5 விஷயத்தை நான் சரி பண்ணிட்டேன், இருந்தும் என் பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது, அப்போ வேறு எங்கே மிஸ்டேக் இருக்கும்? 5ஐயும் சரி பண்ணியாச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களை சரி பண்ணிட்டேன் சார், இருந்தும் என் பிரச்சனை சால்வ் ஆகலை. அப்போ வாஸ்துவில் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதுதான் வாஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் இன்ஜின் மாதிரி. எல்லா ரயில் பெட்டிகளையும் இழுத்துட்டு போகிற இன்ஜின் மாதிரி வாஸ்துவில் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய தலைவாசல். இதை ஒழுங்காக அமைக்காமல் விட்டுருவாங்க. வாஸ்துவில் எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன பஞ்சபூதம் எல்லாமே சூப்பராக இருக்கும், தலைவாசலை சொதப்பிடுவாங்க. இதுக்கு என்ன தெரியணும்னா அஷ்ட திக்குகள் தெரியணும். பொதுவாக அஷ்ட திக்குகளில் மெயின் திசைன்னு சொல்லக்கூடிய 4 திசையில் வாசல் வச்சுருப்பாங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, இதில் தான் மேக்ஸிமம் வாசல் வைப்பாங்க. சில இடங்களில் இப்போ என்ன ஆகுதுன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தென்மேற்கு மூலையிலும் வாசல் வைக்கிறாங்க, வடமேற்கு மூலையிலும் வாசல் ஓப்பனிங்கில் இருக்குது, தென்கிழக்கு மூலையிலும் வாசல் ஓப்பனிங்கில் இருக்குது. அதை கரெக்டாக காம்பஸ் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா எந்த மூலையில் வாசல் ஓப்பன் ஆகிருக்குன்னு தெரியணும். அதை காம்பஸ் வச்சு பார்க்கணும். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 4 திசை மட்டும் இல்லை, அஷ்ட திக்குகள்லையும் வாசல் வருது. அதுக்கு அஷ்ட திக்குகள் தெரியணும். அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கிழக்குனா சுக்கிரன், கிழக்குனா சுக்கிரன். மேற்கு சனி, கிழக்கு சுக்கிரன், மேற்கு சனி. தெற்கு செவ்வாய், தெற்கு செவ்வாய். வடக்கு குரு. தென்கிழக்கு சந்திரன், தென்கிழக்கு சந்திரன். தென்மேற்கு ராகு, வடமேற்கு கேது, வடகிழக்கு புதன். மத்திய கிழக்கு பகுதி அப்படிங்கிறது சூரியன்.
8 டைரக்ஷன்ஸ் வந்துச்சா? அங்கே தான் ஜாதகத்தை பார்க்கணும். எல்லாருமே என்ன பண்ணுவோம், தெற்கு பார்த்த வீடுனா ஆகாது, வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவோம். வடக்கு கிழக்கு தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பரான வாஸ்து. வடக்குலேயும் கிழக்குலேயும் ஒரு வீட்டு வாசல் அமைச்சிட்டா எல்லாமே கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் வாங்குவாங்க. அப்படி கிடையாது. தெற்கில் இருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனும் இருக்காங்க, வடக்கில் இருந்து நடுத்தருவுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. இந்த தலைவாசலை பொறுத்த வரைக்கும், தலைவாசல் மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் நம்ம ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ரிஷபலக்கணக்காரங்க எடுத்துக்கோங்க. ரிஷபலக்கணத்துக்கு குரு யார்? 8 குடைவனா. அந்த 8 குடைய குரு வந்து லக்னத்திலே வந்து உக்காந்துருக்கார், கிருத்திகை நட்சத்திரத்தில் உக்காந்துருக்கு. குருவுக்கு வேதகன் யார்? சூரியனா. அப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு 8 குடைவன் குரு லக்னத்திலே உட்காந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தா என்ன ஆகும்? அவங்க வடக்கு பார்த்த வீட்டில் வசித்தா வாழ்க்கை மிக மோசமான நிலைக்கு போயிடும். அப்போ வடக்கு பார்த்த வீட்டில் வசித்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிற கூற்றை எப்படி நம்ம பிளைண்டாக ஏற்றுக்க முடியும்? நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய தலைவாசலுடைய விஷயம் நடக்கும். இதே விருச்சக்கலக்கணக்காரங்களுக்கு 2-5 குடிவன் குரு, அவர் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று ஒரு நல்ல நட்சத்திரத்தில் புஷ்கரை வாங்கி உக்காந்துருக்காரு. அவங்க வடக்கு பார்த்த வீட்டில் வசித்தா வடக்கு பார்த்த வீட்டுக்கு என்றைக்கு போனாங்களோ அன்னையிலேருந்து கோடிக்கணக்கில் பணம் கொட்டும். அட்லீஸ்ட் லட்சக்கணக்கிலையாவது பணம் கிடைக்கும். இப்படி வீட்டோட தலைவாசலை நம்ம ஜாதக ரீதியாக எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தலைவாசலை சூஸ் பண்ணணும். அப்போ எனக்கு ராகு புஷ்கரத்தில் இருக்குது சார், ராகு நல்லா இருக்குது, அப்போ தென்மேற்கு மூலையில் நான் வாசல் வச்சுக்கலாமா? தென்மேற்கு மூலையில் வாசல் வச்சா அவங்களுக்கு மட்டும் அது நல்லது செய்யும். ராகு நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நல்லது செய்யும். சில பேர் வடமேற்கு மூலையில் வாசல் வச்சுருப்பாங்க, கேது நல்லாயிருக்கும், அப்போ அந்த வாசலில் வசிக்கும் போது அவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இது ஆயிரக்கணக்கான பேர் ஜாதகத்தில் பார்த்தாச்சு. எத்தனையோ மாணவர்கள் காசு எடுக்கும்போது அந்த விஷயங்கள் 100% அப்படியே ஒத்து வரும். அப்போ இப்படி தான் வாஸ்துவில் நீங்கள் எடுக்கணும். அப்போ அவங்க தலைவாசல் சரியில்லைன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை மாற்றணும். தலைவாசல் எப்படி மாற்றி அமைப்பீங்க? டோட்டலாக வீட்டோட அமைப்பையே மாற்றுற மாதிரி ஆகிடும். வீட்டை மாற்றுங்க. சொந்த வீடு 4 வீடு வச்சுருந்தாலும் 4 வீடுமே இவங்க சென்டிமெண்டலாக எனக்கு தெற்கு பார்த்த வாசலாகவே கட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு செவ்வாய் கெட்டுப்போன கிரகமாக இருக்கும். இப்போ என்ன ஆகும்? கன்னி லக்னக்காரங்க 8 குடைவன் செவ்வாய், அப்போ தெற்கு பார்த்த வீட்டில் வச்சா என்ன ஆகும்? அடிக்கடி விபத்து நடக்கிறது, நோய் ஏற்படுறது, அவமானத்தை சந்திக்கிறது, எப்பயுமே டிப்ரெஷன்லேயே வாழ்வாங்க. இதே கடகலக்கணக்காரங்க 5-10 குடைவன் செவ்வாய், செவ்வாய் பலமாக இருக்குது, அவங்க தெற்கு பார்த்த வீட்டில் வசித்தா மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். எல்லாமே ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரக வலிமையை பொறுத்து தான் வீட்டோட டைரக்ஷனாக பார்க்கணும். எந்த வீடாக இருந்தாலும் வாசல் அப்படின்னு ஒன்று வருமா? நீங்கள் ஒரு காலி நிலத்தில் ஒரு டென்ட்டு போட்டு ஒரு வாசல்னு ஒன்று அமைச்சிட்டாலும் அங்கே வாஸ்து வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்போ அந்த 4 மூலைகள்னு வந்துட்டாலே அங்கே வாஸ்து வேலை செய்யும். ஒரு நுழைவாயல் அப்படின்னு வச்சுட்டிங்கனாலே அதை தான் தலைவாசலாக கன்சிடர் பண்ணணும். அங்கே வாஸ்து வேலை செய்யும். அங்கே வாஸ்துங்கிறது என்ன? ஜோதிடம்தான் அங்கே வாஸ்துவாக செயல்படுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்த வசித்த வீடுகளில் லிஸ்ட் அவுட் எடுத்துங்க. கண்டிப்பாக ஒரே டைரக்ஷனில் வாழ்ந்துருக்க மாட்டீங்க, வேறு வேறு திசையில் வாழ்ந்துருப்பீங்களா? அப்போ தெற்கில் வாழும்போது நல்லா இருந்தேன் சார், வடக்கு பார்த்த வீட்டில் வாழும்போது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன். என்ன காரணம்னு உங்கள் ஜாதகத்துக்குள்ளே போய் பாருங்கள். செவ்வாய் கெட்டு போனவர்கள் தெற்கு பார்த்த வீட்டில் வசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனை வரும். குரு கெட்டு போனவர்கள் வடக்கு பார்த்த வீட்டில் வசிச்சிங்கன்னா அங்கே பிரச்சனை வரும். இப்படி கிரக வலிமையை தெரிந்து கொண்டு எப்படிப்பட்ட தலைவாசலை நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி அமைக்கும் போது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அங்கே வேலை செய்யும்னா 10% வேலை செய்யுதுன்னா உங்கள் ஜனன ஜாதகம் 90% வேலை செய்யும். அப்படி தான் உங்களுக்கு அமைப்பு கொண்டு போய் விடும். அங்கே ஏதாவது வாஸ்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும்.
என்ன டைரக்ஷன்னு பார்க்கணும், பஞ்சபூதமும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். உங்கள் ஜாதக ரீதியாக கெட்டுப்போன கிரகத்தோட டைரக்ஷனில் தலைவாசல் அமைஞ்சிருக்கும். அதனால் அந்த வீட்டுக்கு போனனால பிரச்சனை வரும். அதுதான் அந்த மாதிரி பல்வேறு விதமான பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ அதை கொஞ்சம் வாஸ்துவும் பார்க்கணும், ஜாதகமும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அங்கே சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் மேஜர் மிஸ்டேக் அப்படிங்கிறது படிக்கட்டு. படிக்கட்டு ஒழுங்காக ஒரு வீட்டில் அமையலை அப்படின்னா அதுக்கு எப்படி சார் பலன் எடுப்பீங்க? படிக்கட்டு சரியில்லாத வீட்டில் என்ன நடக்கும்? படிக்கட்டுனா சனின்னு அர்த்தம். படிக்கட்டு சரியில்லைன்னா தப்பாக அமைச்சிருந்தா காலில் பிரச்சனை வரும், தொழில் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், வேலையாட்கள் ஒழுங்காக தங்க மாட்டாங்க, சித்தப்பா உறவுல பிரச்சனை வரும், எல்லா விஷயமே தாமதமாக தான் நடக்கும். படிக்கட்டு சரியில்லைன்னா சனிங்கிறது ஆயுள் காரகனால ஆயுள் பாதிப்பை கூட கொடுக்கும். இந்த மாதிரி நான் பார்க்குற வாஸ்து மெத்தட் இப்படி தான். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் பஞ்ச அங்கங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் சரியாக இருக்கா, தலைவாசல் கரெக்டாக இருக்கா, படிக்கட்டு சரியாக இருக்கா, இதை பார்த்தாலே 90% வாஸ்துவை சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த படிக்கட்டு சரியில்லைன்னா வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும்னா நடபாதை போகிறவங்களுக்கு உதவி செய்யணும். கால் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது பொருள் உதவியோ பண உதவியோ செய்யணும். அடிக்கடி வயசானவர்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பாத பூஜை பண்ணணும். இதை பண்ணனா தற்காலிகமாக அந்த பிரச்சனையை நம்ம ஹோல்டு பண்ணலாம், ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வாஸ்துவில் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை என்விரான்மெண்டல் வாஸ்துன்னு சொல்லுவோம். என்விரான்மெண்டல் வாஸ்துனா வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறது பஞ்சபூதம், வீட்டோட தலைவாசல் பார்த்து முடிச்சிடுறீங்க, வீட்டுக்கு வெளியில் பார்க்குறதா என்விரான்மெண்டல் வாஸ்து. இப்போ இங்கே மண்டபம் இருக்குது, இந்த ஏரியா ஃபுல்லாக மண்டபமா? இங்கே மண்டபம் மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்து தெருவில் வீடு இருக்குமா? அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்விரான்மெண்டல் வாஸ்து என்ன சொல்லலாம்? இந்த ஏரியாவில் இப்போ திருச்செங்கோட்டில் இந்த வீதியில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் எத்தனை மண்டபம் இருக்குங்க? ஒரு 6-7 மண்டபம் இருக்குங்களா? அப்போ இங்கே வசிக்கிற எல்லாருக்குமே என்விரான்மெண்டல் வாஸ்து என்ன சொல்லுது? மண்டபத்துக்கு பக்கத்தில் வீடு அமைஞ்சிருக்கு, அதான லேண்ட்மார்க். இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஆயிரவேஸ்வரி மண்டபத்துக்கு பின்னாடி வீடு, செங்குந்தர் மண்டபத்துக்கு பின்னாடி வீடு, நாடார் மண்டபத்துக்கு பின்னாடி வீடுன்னு சொல்லுவாங்க. அதான் லேண்ட்மார்க். அப்போ இந்த என்விரான்மெண்டல் வாஸ்து என்ன சொல்லுது? மண்டபத்துக்கு பக்கத்தில் வசிக்கலாமா வசிக்கக்கூடாதான்னு சொல்கிறது தான் சுற்றுச்சூழல் வாஸ்து. சுக்கிரன் கெட்டு போனவர்கள் மண்டபத்துக்கு பக்கத்தில் வசிக்கலாமா வசிக்கக்கூடாதா? வசிக்கக்கூடாது. மண்டபம்னா என்ன? சுக்கிரன். திருமண மண்டபம்னாலே சுக்கிரன் தான். சுக்கிரன் கெட்டு போனவர்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன தான் வாஸ்து சூப்பராக இருந்தாலும் தலைவாசலும் சூப்பராக அமைச்சாலும் டெய்லியும் உங்கள் வீடு மண்டபத்தை பார்த்துட்டு தான் தாண்டி போகிறீங்கன்னா சுக்கிரன் கெட்டு போனவர்களுக்கு என்ன ஆகும்? பிரச்சனை வரும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ரொசீஜராக சரி பண்ணணும். இதே சனி நல்லா இருக்கிறவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலையும் சுடுகாடு பக்கத்துலையும் வசித்தா சூப்பராக இருப்பாங்க. இதே சனி கெட்டு போனவங்க சுடுகாடை தாண்டி போகிற மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. இப்படி இப்போ இந்த இடத்துக்கு பக்கத்தில் மண்டபம் இருக்குது, இது பக்கத்தில் தான் தேர் நிறுத்தி வச்சுருக்காங்க, தேர் இங்கே தானே நிறுத்தி வச்சுருக்காங்க, தேர் நிற்கக்கூடிய இடம், தேர்னாலும் சுக்கிரன் தான். அப்போ இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டு போயிருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் வசிக்கக்கூடாது. வசித்தா பிரச்சனை வரும். அதுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிக்கணும், இல்லைன்னா அந்த இடத்தையே மாற்றி போகணும். இதுக்கு பேர் தான் என்விரான்மெண்டல் வாஸ்து. புரியலைங்க? மாடு பசுமாடெல்லாம் இருந்தால் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வசிச்சிங்கன்னா நல்லது.
உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கோயில் இருந்தால் யோகம். குரு கெட்டு போய் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கோயில் இருந்தால் பிரச்சனையை சந்திப்பீங்க. தினமும் காலைல எந்திரிச்சோன்னே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இங்கே குரு கெட்டு போயிருந்தா டெய்லியும் கோபுரத்தை பார்க்க பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கும். எல்லாமே பர்சனலைஸ்டாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும், பொதுவான விஷயத்தை எடுக்கவே கூடாது. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தண்ணி டேங்க் இருக்குது, சந்திரன். வீட்டுக்கு பக்கத்தில் குளம் ஏரி இருக்குது, சந்திரன். சந்திரன் கெட்டு போய் அந்த மாதிரி நீர்நிலை பக்கத்தில் உங்கள் வீடு அமைஞ்சதுன்னா பிரச்சனையான வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. சந்திரன் கெட்டு போயிருக்கா உங்களுக்கு? புரியலைங்க. சந்திரன் நீசமாக இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் குளம் ஏரி இருக்கா? அங்கே போனதுக்கப்புறம் பிரச்சனையை சந்திச்சிங்க, அதான் வேலை செய்யும். இதுக்கு பேர் தான் என்விரான்மெண்டல் வாஸ்து. அப்போ ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, பணத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க, சரிங்களா? இப்போ குரு சுக்கிரன் உங்கள் வீட்டில் யாருக்காவது ரொம்ப மோசமாக கெட்டு போயிருக்கும். அப்படி இருந்தால் லிக்விட் கேஷ் வந்த உடனே பிரச்சனை வரும். லிக்விட் கேஷ் வைக்கிச்சுக்க முடியலனாலே குரு சுக்கிரன் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அது செக் பண்ணணும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து. ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் வாஸ்து மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, எந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணணும். பொதுவாகவே ஜோதிடர்களாக இருக்கிறவங்க நெகட்டிவான இடத்துல இருங்க. நெகட்டிவான இடம்னா எதை நெகட்டிவான இடம்னு சொல்லுவாங்க? கோயில் சுபமான இடம், கல்யாண மண்டபம் சுபமான இடம். நெகட்டிவான இடம் எது? ஹாஸ்பிட்டல், சுடுகாடு, இதெல்லாம் நெகட்டிவான இடமா? கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் நெகட்டிவான இடம். ஜோதிடராக இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் வசித்தாலே மைனஸ் இன்ட்டு மைனஸ் மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் செயல்படும். ஏன்னா நாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? டெய்லியும் பிரச்சனையை சந்திக்கிற ஆட்கள். 6, 8, 12 வலுத்தவங்க தான் இந்த தொழிலுக்குள்ளே வர முடியும். அப்போ உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும், கோர்ட் இருக்கணும். இது லேண்ட்மார்க்காக உங்கள் ஆஃபீஸ்க்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வரலாம். இதான் சூட்சமம். நான் ஒசூரில் ஆஃபீஸ் போட்டிருக்கிற இடத்துக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இருக்குது. எனி டைம் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், 8ஆம் பாவம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு தொழில் சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற படத்தில் இருந்தால் நெகட்டிவ் ஆகாதான்னு. நமக்கு அதுதான் பாசிட்டிவ். எதையுமே நீங்கள் உங்களுடைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும். அது வந்துடும், தானாகவே வரும். உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும்போது, நானும் நிறைய தடவை பார்த்துட்டேன். நான் ஒரு இடத்துக்கு போவேன், அங்கே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு டூலெட் போர்டு போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு கிளினிக்கோ தான் வரும். நாம் அந்த வீட்டுக்கு குடி போனோடனே ஹாஸ்பிட்டல் தான் பக்கத்தில் வரும். ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருந்தால் அப்படி தான் அது உருவாகும். அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். அதுக்கு பேர் தான் என்விரான்மெண்டல் வாஸ்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, சுற்றிலும் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே இருக்குது. ஆமாம், பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு அதுதான் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். வீட்லேயும் பார்க்கலாம், அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. 4, 10 தொடர்பு இருந்தால் வீட்டிலையே ஜாதகம் பார்க்கலாம். 4, 10 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேயே ஜாதகம் பார்க்குற அமைப்பு, வீட்டிலேயே தொழில் பண்ணுற அமைப்பு ஏற்படும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு அமைப்பு இருக்கா, யோகம் இருக்கா அப்படிங்கிறது ஜாதகத்தில் பார்க்கணும். ஸோ 20 days நடத்தின கிளாஸில் 60% இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். பஞ்சபூத வாஸ்து எப்படி பார்க்கணும், தலைவாசல் எப்படி அமைக்கணும், என்விரான்மெண்டல் வாஸ்து எப்படி பார்க்கணும். இந்த 3 விஷயத்தை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டாலே 90% ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப அற்புதமான ஒரு கிளாஸாக நடந்துச்சு. கேசவன் சாரை நம்ம மறுபடியும் மேடை கூப்பிட்றேன். அவர் சொல்லுவார் அந்த கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டாரு, அவர் எப்படி வாஸ்துவை பார்க்குறாரு. நான் கூட மாதத்தில் ஒரு 10 வாஸ்து தான் பார்க்குறேன், அவர் 20 வாஸ்து பார்க்குறாரு.
இப்போ தான் கற்றுக்கிட்டாரு, 1 மாதம் கூட ஆகலை. ஏன் அந்த அனுபவத்தை சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா அது எந்த அளவுக்கு உண்மையாக வேலை செய்யுதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஆதாரமாக நிரூபிக்கணும். ஓகே சொல்லுங்கள். ஓகே 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 ஏன் போலீஸ் வராங்கன்னா, செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கும், 4ஆம் பாவத்தை தொடர்பாகும், செவ்வாய் உச்சமா, அதனால போலீஸ் வந்திருக்காரு. இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? அப்போ வாஸ்து படித்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணலாம். இதான் கான்செப்ட். முத்துப்பாண்டியா ஸ்டூடியோ போட்டிருக்காரு ஈரோட்டில். பக்கத்தில் என்ன இருக்குன்னா பல் மருத்துவமனை இருக்குது. பல் மருத்துவமனைனா என்ன? செவ்வாய். அப்போ நான் போனோடனே அதான் பார்த்தேன், என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஓகே, ரிதம் ஹாஸ்பிட்டல், பல் மருத்துவமனை, சுத்திலி ஹாஸ்பிட்டல். அப்போ ஜோதிட ரீதியான யூடியூப் சேனல் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துடும். அப்போ அந்த இடம் சூப்பர்னு சொல்லிட்டேன். இதுதான் அதோட விஷயம், சரிங்களா? அப்போ என்விரான்மெண்டல் ஃபேக்டர் சூப்பராக அமைஞ்சிருச்சு. இதுதான் அதோடைய கான்செப்ட். இப்படி வாஸ்து பார்க்கும்போது வாஸ்து நிபுணர்களாக இருக்கிறவங்க, அது நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை வச்சே வீட்டில் இங்கே உக்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற வாஸ்து சொல்லிடணும், இங்கே வச்சே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்கு தான் நேரில் போய் பார்த்து அந்த விஷயத்தை சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ மிக சிறப்பான ஒரு இந்த தருணத்தில் வாஸ்துவை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த உரையில் சிறப்பான விஷயத்தை பேசுவோம். கேசவன் சார் வாங்க, உங்களோட வாஸ்து அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு பாரம்பரியமாக ஒரு ஜோதிடர் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஜோதிடத்திற்கு வந்து முதலாக ஒரு ஜோதிடத்துக்குள்ளே வந்தே ஒரு 6 to 7 மாதங்கள் தான் ஆகுது. என்னுடைய ஜாதகத்தை சார்கிட்ட பார்க்க போனப்போ என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுக்காக தான் ஜோதிடம் வந்து பார்க்க போனேன். அது என்ன பிராப்தமோ தெரியல, எனக்கு 6, 8, 12, 3 அதிபதியிலும் புஷ்கரம் வாங்கியிருக்குது. அது காரணமாக என்னமோ தெரியல, ஜோதிடம் நானே கற்றுக்க ஆரம்பித்தேன். இவரோட வீடியோஸ் பார்த்து நானே நண்பர்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த நட்சத்திர தாராபலன்கள் மூலிமா ஒருத்தர் வீட்டுக்கு போனோடனே அட்ராக்ட் பண்ணி நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ உங்களுக்கு இந்த நட்சத்திரம் மூலிமா தான் பிரச்சனைகள் வரும், இந்த தெய்வத்தை தான் நீங்கள் கும்பிடணும், இந்த உணவு சாப்பிடும்போது தான் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டில் தான் வந்து எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு என்ன அடுத்து சொல்லிச்சுன்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால என்ன பண்ணுச்சுன்னா, என்னை அடுத்த லெவலுக்கு என்னை வந்து படிக்க வச்சுது. என்ன இவர்கிட்ட ஒரு 2 மாதம் 3 மாதமாக இருந்துட்டு திடீர்னு ஒரு வகுப்பு போடும்போது நம்ம படித்தா என்ன அப்படிங்கிற போது சார்கிட்ட கேட்கும்போது வந்து இல்லை உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது, நீங்கள் ஜோதிடம் படிக்கலாம் அப்படின்னாரு. நம்ம இருக்கிற தொழில் வேறு, கார்மெண்ட்ஸில் இருக்கிறோம், நம்ம வந்து கம்யூனிகேஷன் நிறையா ஒரு 5, 6 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு இதுக்கும் சற்றும் தொடர்பில்லாத ஒரு தொழில் இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்ம பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த தாராபலன்லேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் படிச்சுட்டு நல்லா கிரக வலிமை சொல்லி கொடுத்தாரு. கிரக வலிமை சொல்லி கொடுத்து படித்த உடனே அடுத்து எல்லாருக்கும் வந்து இந்த சார பரிவர்த்தனை, பாவ பரிவர்த்தனை வச்சு ஸோ நம்ம பாரம்பரிய முறைப்படி எல்லாத்துக்கும் வந்து நான் சொன்னேன். என்னுடைய ஆடிட்டர்ஸு ஸோ என்கிட்ட வர எனக்கு தெரிஞ்ச உள்ளூர்காரங்களுக்கு மட்டும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா 2 விஷயம், நம்ம வீட்லேயே நம்ம சொந்த ஊரில் இருக்கிறவங்க உடனே சொன்னால் நம்ப மாட்டாங்க. இவருக்கு என்ன தெரியும், நம்ம தெரிஞ்ச இவருக்கு இப்போ நம்மளை பற்றி எல்லாம் தெரியும், அதனால் இவர் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு எல்லாமே என்னுடைய குரூப்பில் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்த மாணவர்களே, அதில் படிச்சிருக்கவங்களே எனக்கு ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு 6 கிளாஸ் படித்தேன். அதில் இருக்கிறவங்களே 20-30 பேர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பி எனக்கு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராப்தம் எனக்கு கிடைச்சதுனால திருப்பி அவங்களுக்கெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஜோதிடத்தின் மேல் ஈர்ப்பு வந்துச்சு. ஸோ இது எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அடுத்து ஒருத்தருக்கு எப்படி வழிகாட்டலான்னு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா புதன் திசை, புதன் புத்தியில் ரொம்ப பாதிப்படைஞ்சேன். 17 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். போன மாதத்தோடு அந்த திசையே முடிஞ்சுது. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு, இந்த கிரக வலிமை எல்லாமே பார்த்துட்டோம், அதுக்கு உண்டானதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோமே. ஸோ அப்புறம் என்ன நட்சத்திரம் நம்ம சாத்துக்குடி வாங்கி கொடுக்குறோம், அஷ்டம் நட்சத்திரம் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்குறோம், ஸோ சனிக்கிழமைனா எள்ளூருண்டை தானம் பண்ணுறோம், புதன்கிழமை பச்சை பயிர் நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் ஏதோ ஒரு இது நடந்துகிட்டே இருக்க, நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது தான் வாஸ்து கிளாஸ் போட்டார். சரி, அடுத்து வாஸ்து வந்து இதில் என்ன சொல்லிட்டு போகிறாரு சேரலாமா, வாஸ்து பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது, டேப்பு எத்தனை இன்ச்சு இருக்குது, எத்தனை நமக்கு இதுக்கும் மறுபடியும் அதே மாதிரி தான் நமக்கு தொடர்பு இல்லாத ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, சரி எதுக்கும் சேர்ந்து பார்க்கலாம், ஒரு கண்டினியூட்டி கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சார் சொல்லி கொடுத்தாரு.
ஸோ இதே மாதிரி தான் அஷ்டதிக்குகள் சொன்னார், வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. ஸோ பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வடக்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேற்கு 4 திசைகள். ஸோ இதுக்குண்டான அதிபதிகள் தான் ஜாதகத்துலேருந்து அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கிரக வலிமை எல்லாருக்கும் பார்த்து ஒரு 100-200 ஜாதகங்கள் நானே வந்து எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பித்த பிறகு எனக்கு ஈஸியாக புரிஞ்ச பிறகு தான் இந்த வாஸ்துவும் வந்துட்டு நான் வந்து பார்த்தேன். என் லைஃப்பில் நான் பார்த்த பிறகு எனக்கு புதன் மாரகாதிபதி அவரே, பாதகாதிபதி அவரே, நின்ற நட்சத்திரமும் வேதகன் நட்சத்திரத்து சித்திரை நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தி இருந்தது. ஸோ அப்போ நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் இருந்த சொந்த வீட்டில் இருந்தது திரும்ப வீடு மாற்றுறேன், 2வது வீடு மாற்றுறேன், 3வது எல்லா வீடுமே வடக்கு வீடு கிழக்கு வீடுன்னு தான் இருந்தேன். அப்புறம் தான் பார்த்த பிறகு இந்த கார்னர் அப்படின்னு சொல்லி வடகிழக்குன்னு பார்க்கும்போது எல்லா வீடுமே வடக்கில் இருந்த வீடும் வடகிழக்குலேயே வாசல் வந்திருக்கு. வடகிழக்குனா புதன் தான் என்னை வந்து கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது. அருண் ராம் சார்னு சொல்லுவார், கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான் அப்படின்னு. ஸோ அப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கு மோசமான தசாபுத்தி நடக்கும்போது அந்த கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்தி அந்த திசைக்கே கொண்டு போய் என்னை வாழ வச்சிருக்கு. இன்னொரு வீட்டில் கிழக்கு வீட்டில் தான் இருந்தேன், அதுவும் வடகிழக்கு வாசல் தான், அந்த கார்னரில் தான் வந்து நமக்கு வந்து தலைவாசல் வருது. இதுதான் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். கிழக்கு வாசலே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆனால் தலைவாசல் பார்த்திங்கன்னா வடகிழக்கு தான். அப்போ எனக்கு அதுவும் புதனாக அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்னை வந்து கிரகங்கள் என்னுடைய கர்மாவை வந்து என்னை கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காக இவ்வளவும் பண்ணியிருக்கு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஆஹா இப்போ இது எல்லாமே வந்து ஜோதிடம் பார்த்தாலும், நட்சத்திரங்கள் பார்த்தாலும், பாவ வலிமை, கிரகங்கள் வலிமை எல்லாம் பார்த்தாலுமே எவ்வளோ வந்து வலிமையான கிரகங்கள் உள்ள ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களே வந்து திசை புத்தி நடத்தினாலுமே நமக்கு இருக்கிற உள்ள வாஸ்து சரியில்லாத ஒரு வீட்டுக்குள்ளே போய் இருந்தாலுமே அந்த வாஸ்து தான் பேசும் அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் நிறையா பேர்த்துக்கு நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ அப்போது இந்த விஷயத்தை வச்சு தான் நான் இனி எனக்கு வர்ற கிளைண்ட்ஸ்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜாதகம் வரும்போது அவங்களுக்கு திசை என்ன முடக்கு. இப்போ எங்களோட அர்ச்சகர் 2 பேர்த்துக்கு பார்த்தேன். ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா புதன் முடக்கு, கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருந்தேன். திருப்பி 2வது வரும்போது, சாமி நீங்கள் என்ன வாசலில் இருக்கிறீங்க, வடக்கு இல்லை, வடக்கே என்ன முறைன்னா அவரும் கரெக்டாக பார்த்தா வடகிழக்கு மூலை. ஸோ அப்போ அவருக்கு வந்து ஒரு முடக்கு திசையிலேயே கரெக்டாக குடியிருக்கிறார். இன்னொரு கிளைண்ட்டுக்கு போய் பார்க்குறேன், சந்திரன் முடக்கு கரெக்டாக அவங்கள பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வாசலே அமைஞ்சிருக்கு. ஸோ தென்கிழக்கில் இன்னொரு பார்த்திங்கன்னா வெளியில் ஸ்டெப்ஸும் வச்சுருக்கிறாங்க. நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு முடக்குக்கு பிரகாரமே இதுவும் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போது இந்த கிரகங்கள் தான் நம்மளை வந்து வழி நடத்தி இப்படி கொண்டு போயிருக்கு. ஒன்றும் செய்யாதீங்க, நீங்கள் இந்த வாசல் மாற்றி நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே வந்துருங்க ஐயா. மற்றவங்களுக்கு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு, இவருக்கு சரியில்லை, சந்திரன் முடக்கு, அப்போ நீங்கள் இந்த வாசல் வழியாக வந்துருங்க, வடக்கு வாசல் வழியாக வந்துருங்க, தென்கிழக்கு வாசல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா நல்லா இருந்தேன்னாரு. போன வாரம் ஒரு பெரியவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்திருந்தார். நானே என் ஃப்ரெண்டு தான் ஜாதகம் பார்க்கணுன்னாரு, வீட்டில் போய் பார்க்குறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் முன்னாடி இருக்கிற அந்த நீர்த்தேக்கம் சம்ப் இருக்கிற இடத்துல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா கை கால் கழுவுறதுக்காக ஒரு டேப் ஒன்று போட்டு விட்றாங்க. வந்தோன்னே அங்கே கை கால் கழுவிட்டு வர்றாங்க, அங்கே அசுத்தம் பண்ணிடுறாங்க. நான் சொன்னேன், முதல்ல எடுத்தோடனே நீங்கள் அங்கே அசுத்தம் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் வரக்கூடிய கதிர்வீச்சு காலையில் வடகிழக்கில் இருந்து தான் நமக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜி முதல்ல உள்ளே வரும். ஸோ அந்த இடத்தையே நீங்கள் அசுத்தம் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ புதன் வந்து உங்களுக்கு அங்கே கெட்டு போகுது, குழந்தைகள் படிப்பு வந்து கம்பல்சரி இதில் இருக்கும். 2வது அவருக்கு புதன் கொஞ்சம் தான் பிரச்சனை அப்படின்னா குரு தான். அப்போ பார்த்தா உள்ள வடகிழக்கில் நுழைஞ்ச உடனே வேற எங்கேயோ படுத்திருந்தவர் கரெக்டாக உள்ளே நுழைஞ்ச உடனே வடக்கு சைடில் உள்ள அந்த சோஃபா போட்டிருக்கிற இடத்துல பெட்டு போட்டு படுத்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த இடம் பார்த்தீங்கன்னா வடக்காக வேலை செய்யும். ஸோ வடக்கில் அவர் என்னைக்கு படுத்தாரோ அவருக்கு முடக்கும் வடக்கு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். 2வது இன்னொரு அவருக்கு ஸ்பைனல் கார்டும் பிரச்சனை, புதனும் வந்து பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவர் 12 தொடர்பு வந்துச்சு. ஸோ நரம்பு மண்டல பிரச்சனை வந்திருக்கும். ஆமாங்க, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, அதை விட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்குன்னாரு. வடக்கில் கரெக்டாக படுத்திருக்குங்க, உங்களுக்கு முடக்கே வடக்கு, குருவே முடக்கு, சம்மந்தப்பட்டதும் சரியில்லை. நீங்கள் அங்கே இருந்துட்டு தென்மேற்கில் இருந்துட்டு நீங்கள் வடக்கில் வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்குன்னு படுத்தீங்க. இங்கேருந்து நீங்கள் மாற்றி ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகி மறுபடியும் இங்கே போய்க்கிங்க. இல்லாட்டி தென்கிழக்கில் கூட சந்திரன் கூட நல்லா இருக்காரு, கொஞ்சம் தள்ளி வேறு இடத்துல படுத்து பாருங்கண்ணே. படுத்து பார்த்துட்டு 1 வாரம் நல்லா இருக்குன்னாரு, 10 நாள் நல்லா இருக்குன்னாரு, திருப்பி போயிட்டு வந்தார், வெளியில் போயிட்டு வந்தார். ஸோ இப்போ இந்த மாதிரி இது ப்ராக்டிக்கலாக இது பார்த்துருக்கோம். இப்போ அவருக்கு 6-12 தொடர்பு வந்துச்சு. நீங்களே ஹாஸ்பிட்டல் போயிருங்க, பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவரே போய் ஹாஸ்பிட்டல் போய் 17 நோயாளிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவினாசி GHல அவரே பெட்ஷீட் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. கிரகங்களுக்கு இது உடனே சரி பண்ண முடியாது, தான தர்மங்கள் பண்ணுங்க, இடத்த மாற்றுங்க. அப்போது நம்ம ஜோதிடமும் பார்க்குறோம், அவர் எந்த இடத்துல உட்காந்து இருக்கிறாரு, படுத்துருக்கிறாங்க, எந்த இடத்த அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து முடக்காக ஒரு கிரகம் இருக்குதோ, வலிமை குன்றிய கிரகம் இருக்கோ, அந்த இடத்த நம்மளுடைய வீட்டில் அதிகப்படியான நேரத்தை அந்த இடத்துல நம்ம செலவு பண்ணும்போது நம்ம அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஜோதிட இந்த வாஸ்து 2ஐயும் கம்பைன் பண்ணி சொல்கிறோம். 3வது எல்லாருமே ஒரு டோர் உள்ளே போனால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் அதே மாதிரி தான் டோர் எல்லாமே ரிவர்ஸில் வச்சுருந்தாரு.
அவருக்கு குரு நல்லா இருக்குது, உள்ள பணம் வச்சு நான் சொன்னேன் பணம் இந்த ரூமில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வந்துட்டு வெளியில் போயிட்டே தான் இருந்திருக்கும். இல்லை சாய்பாபா ஃபோட்டோலாம் வச்சுருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு, ஆனால் பணம் வைக்கவே முடியாதுன்னு டோரை மாற்றுக்குன்னா 6 டோரும் மாற்றிட்டார். இத்தனை வருஷமாக அவர் எங்கிட்ட நம்ம சொன்ன உடனே யாரும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம சொன்ன உடனே யாரும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவர் திண்டுக்கல்ல ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, கன்சல்ட் பண்ணுறாங்க, திருப்பி கூப்பிட்றாரு. இருந்துக்கலாம், முதல் டோர் தான் உள்ளே இருந்துக்கலாம். சார் இருந்துக்கலான்னு சொல்கிறாங்களா, இருந்தால் சரியான்னு சொல்கிறாங்களான்னு கேளுங்க. இருந்தால் சரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறது காரணம் இருக்குது. இருந்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பை நம்ம பணையம் வைக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம அது தவறு தான். அவங்க அப்போ நீங்கள் மாற்றிருங்கன்னா எக்ஸலண்ட்டாக அவர் மாற்றிட்டார். ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறவர் தான். ஸோ அதனால் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம கரெக்டாக படிச்சிருக்கணும், கரெக்டாக சொல்லணும். அதை மற்றவங்கக்கிட்ட 3-4 பேர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு 3-4 நிகழ்வு நான் சொல்கிறேன், நிறைய இருக்குது. ஸோ நான் ஒரு நேரம் குறைவாக இருக்கிறனால இந்த மாதிரி தான் நான் இப்போ யார் ஜோதிடம் பார்க்க வந்தாலும் நீங்கள் என்ன தலைவாசலில் வசிக்கிறீங்க, ரூம் எங்கே இருக்குது, பசங்க எங்கே உட்காந்துருக்குறாங்க, பசங்க எங்கே படிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன புதன் அவங்களுக்கு முடக்கா இருக்கா, ஸோ அப்போ எந்த இடத்துல படிக்க வைக்கணும், இது எல்லாத்தையும் இது கூட இப்போ கம்பைன் பண்ணி ஜோதிடமாக புதுசாக சொல்லும்போது அவங்க வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்குண்டான காரணமும் நம்ம அங்கே ப்ரூஃப் பண்ணும்போது இது எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுதுங்க சார். ஸோ நம்மளால் முடிந்த வகையில் போய் நேரில் அவங்கள பார்க்க முடியாது, ஆனால் ஜோதிடம் மட்டும் பார்த்துட்டு போவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கும் போய் இந்த வாஸ்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது இதனுடைய ரிசல்ட்டு அவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் சீக்கிரமாக வெளியில் வந்துடுறாங்க. இதுதான் என்னுடைய அனுபவம். இது மேலும் மேலும் என்னோட நிறைய இந்த குறுகிய கால வளர்ச்சிக்கு ஐயா தினேஷ்ராஜ் சார் ஐயா கிட்ட படித்ததுனால ஒரு காரணம். இது வரைக்கும் எனக்கு வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு இந்த மாதிரி திசைகளெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்கூல் பையனாட்டா ரைட்டில் திரும்பினா தெற்கு, வடக்கு இப்படி தான் இருந்து பழக்கம். ஆனால் இப்போ போய் நின்னாவே நம்ம சொல்லிடுவோம் தென்கிழக்கா, ரைட், ஓகே, இங்கேருந்து தான் பிரச்சனையா. நானும் வசித்த வீட்டிலே தென்கிழக்கில் பிரச்சனை. எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா அடிக்கடி அங்கே வரவே மாட்டேங்கிறாங்க, சந்திரன் பிரச்சனை. அம்மா கூட அந்த கான்ட்ரவர்சி அதே இருக்குது. என் மிஸ்ஸஸ்க்கு அடிக்கடி ஃபுட் பாய்சனிங் வருது. ஸோ உடனடியாக அங்கேருந்து ஒரு குளியலறை எரிஞ்சு லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகுது. அப்போது கிரகங்கள் கண்டிப்பாக முடக்கத்தான் செய்யும், நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். இன்றைக்கி எனக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. எனக்கு 3ஆம் இடம் முடக்கு, சதயம் நட்சத்திரம். இந்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை தான் வருது, போகணும். சார் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி நான் பண்ணலை, எல்லோருண்ட மட்டும் தானம் பண்ணிட்டேன். இருந்தாலும் மொபைல் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தேன். பஸ் ஏறும்போது எடுத்துட்டாங்க. நான் நினச்சிட்டேன் ஓகே, அதில் ஏகப்பட்ட தகவல் இருந்துச்சு. இருந்தாலும் அது சேலஞ்சாக எடுத்துட்டேன். எல்லா நாளும் எல்லோரும் தானம் பண்ணோம். இன்றைக்கி முடக்கு பொருளையே தானம் பண்ணியாச்சு. எடுத்தவர்கள் நல்லா இருக்கட்டும், முடக்கு பொருளே தானம் பண்ணியாச்சு. பி பாசிட்டிவ், அவ்வளோதான். அப்போ மறுபடியும் எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் மறுபடியும் இன்னொரு ரீகால் பண்ணுவோம், இன்னொரு மொபைல் வாங்குவோம், மறுபடியும் எல்லாத்தையும் எழுதுவோம். ஸோ அப்போ மொபைலே தானம் பண்ணும்போது என்ன ஆகும், முடக்கு எனக்கு இன்றைக்கி நிவர்த்தி ஆகிடுச்சு. 3ஆம் பாகம் மேடை ஏறியாச்சு. சதயம் நட்சத்திரம் தான் எனக்கு அர்த்தநாரீஸ்வரர் இன்றைக்கி என்ன பதியமே இங்கே பாட வச்சிட்டார். எனக்கு முடக்கு நிவர்த்தி ஆன மாதிரி தான் கான்செப்ட். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜோதிடராக இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும், கஷ்டம்னே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் எங்கள் சார் கொண்டு போயிட்டுருக்கிறாரு. இதை வழியில் எல்லோரும் போகணுன்னு என்னுடைய ஆசை. ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கு, ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு. நான் ஒன்றும் பெரிய ஜோதிடர் இல்லை, இருந்தாலும் மாணவராக படிச்சுட்ருக்குறோம். எல்லாருக்கும் வழிகாட்டுதல் பண்ணுற ஒரே நல்ல எண்ணத்தினால் பிரபஞ்சம் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார்.